கிரிக்கெட் ரசிகர்கள் ஆவலோடு காத்து கொண்டிருந்த ஐபிஎல் போட்டி இன்னும் சில நாட்களில் தொடங்க உள்ளது. அதாவது கோடைக்காலம் முடியும் வரை கிரிக்கெட் ரசிகர்களுக்கு இந்த போட்டி விருந்தாக அமைய உள்ளது. குறிப்பாக சென்னை அணி மீண்டும் கோப்பையை கைப்பற்றுமா என்ற எதிர்பார்ப்புகள் பன்மடங்கு அதிகரித்துள்ளது. இந்த நிலையில்தான் ஐபிஎல் வரலாற்றில் சென்னை மற்றும் ஐதராபாத் அணிகளுக்கு இடையேயான வரலாறு எப்படி உள்ளது என்பதை இந்த தொகுப்பில் அறியலாம். மேலும் ஐபிஎல் வரலாற்றில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகளுக்கு இடையான போட்டிகளில் ஆதிக்கம் செலுத்துவது யார் என்பது குறித்த கணிப்பும் வெளியாகி உள்ளது. மேலும் சென்னை அணி கடந்த 2008ஆம் ஆண்டு முதலே ஐபிஎல் போட்டிகளில் விளையாடி வருகிறது. அதே நேரம் ஹைதராபாத் அணியோ கடந்த 2012ஆம் ஆண்டு முதல்தான் பங்கேற்று வருகிறது. சென்னையை சேர்ந்த இந்தியா சிமெண்ட்ஸ் நிறுவனம் சென்னை அணியின் உரிமையை கொண்டிருக்க, அதே சென்னையைச் சேர்ந்த கலாநிதி மாறனின் குடும்பத்தினர் தான் ஹைதராபாத் அணியின் உரிமையை கொண்டுள்ளனர். குறிப்பாக இரு அணிகளும் இதுவரை ஐபிஎல் போட்டிகளில் 21 முறை நேருக்கு நேர் மோதி உள்ளன. அதில் சென்னை அணி 15 முறையும் ஹைதராபாத் அணி 6 முறையும் வெற்றி பெற்றுள்ளன. கடைசியாக இரு அணிகளும் மோதிய போட்டியில் சென்னை அணி 78 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. சேப்பாக்கத்தில் இதுவரை ஹைதராபாத் அணிக்கு எதிராக களமிறங்கிய 5 போட்டிகளிலும் சென்னை அணியே வெற்றி பெற்றுள்ளது. பிளே ஆஃப் சுற்றுகளில் இரு அணிகளிலும் இதுவரை 2 முறை நேருக்கு நேர் மோதி உள்ளன. இரண்டிலுமே சென்னை அணிதான் வாகை சூடி உள்ளது. அதிலும் முக்கியமாக சிஎஸ்கே வெர்சஸ் எஸ்ஆர்எச் போட்டிகளில் அதிகபட்ச ரன்கள் விக்கெட்டுகள் வெளியாகி உள்ளது. குறிப்பாக ஹைதராபாத் அணிக்கு எதிராக சென்னை அணியின் அதிகபட்ச ஸ்கோர் 223. ஹைதராபாத் அணிக்கு எதிராக சென்னை அணியின் குறைந்தபட்ச ஸ்கோர் 132. சென்னை அணிக்கு எதிராக ஹைதராபாத் அணியின் அதிகபட்ச ஸ்கோர் 192. சென்னை அணிக்கு எதிராக ஹைதராபாத் அணியின் குறைந்தபட்ச ஸ்கோர் 134. மேலும் இரு அணிகளுக்கு இடையான போட்டிகளில் அதிக ரன் சேர்த்த விராட் வில்லியம்சன் 471 ரன்கள். இரு அணிகளுக்கு இடையான போட்டிகளில் அதிக விக்கெட் வீழ்த்தியவர் பிராவோ 18 விக்கெட்டுகள். அதேபோல் 2018ஆம் ஆண்டு இரண்டாவது முறையாக ஐபிஎல் கோப்பையை வெல்லும் ஆசையோடு ஹைதராபாத் அணி இறுதிப் போட்டியில் களமிறங்கியது. ஆனால் 2 வருட தடைகளுக்கு பிறகு மீண்டும் களமிறங்கிய சென்னை அணி சாம்பியன் பட்டத்தை தட்டி தூக்கி ஆச்சரியம் அளித்தது. முதலில் பேட்டிங் செய்த ஹைதராபாத் அணி 178 ரன்களை குவிக்க சான் வாட்சனின் அதிரடி ஆட்டத்தால் சென்னை அணி இலக்கை எட்டியது. இது ஹைதராபாத் அணிக்கு இன்றளவும் ஆறாத வடிவாகவே தொடர்கிறது. மேலும் ரொம்ப முக்கியமானது, நடப்பாண்டில் இரு அணிகளும் ஒரே ஒரு முறை மட்டுமே மோத உள்ளன. அதன்படி சென்னை மற்றும் ஹைதராபாத் அணிகளுக்கு இடையான போட்டி ஏப்ரல் 25 அன்று சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற உள்ளது. கமின்ஸ் தலைமையிலான ஹைதராபாத் அணி இந்த போட்டியில் வென்று சேப்பாக்கம் மைதானத்தில் தங்களது முதல் வெற்றியை பதிவு செய்யுமா, அல்லது தங்களது கோட்டையில் ஹைதராபாத் அணிக்கு எதிராக ருத்ராஜ் கெய்வாக் தலைமை சென்னை அணி 6வது வெற்றியை பதிவு செய்யுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். சரி, இப்போ நீங்க சொல்லுங்க, வருகின்ற ஐபிஎல் போட்டியில் சிஎஸ்கே வெர்சஸ் எஸ்ஆர்எச் போட்டியில் வெற்றி பெறப் போவது யார்? இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.